எங்க ஒரு ஹஸ்பண்டுக்கு தன்னுடைய ஒய்ஃபை ரொம்ப நாளா தன்னை சீட் பண்றான்னு ரொம்பவும் டவுட்டா இருக்கு. அதனால இவன் என்ன பண்றான்னா, ஒய்ஃப் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே அவளுக்கு தெரியாத அளவுக்கு அவளுடைய ஹீல்ஸ்ல ஜிபிஎஸ் செட் பண்ணிடுறான். இவ்வளவு வழக்கம் போல எனக்கு நிறையவே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. இன்னைக்கு நீ எங்க போறங்கிறத நானும் கண்டுபிடிச்சிருன்னு சொல்லிட்டு இவனு பின்னாடி போக, சோ இவன் நினைச்ச மாதிரியா ஒய்ஃபுக்கு வேற ஒருத்தவங்க கூட அஃபேர் இருக்கு போல அவனை ஹக் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு உனக்கு என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு இவனும் பயங்கர கோவமா போறான். அப்போ ஒரு பிச்சைக்கார பொண்ணு இவன் காலை பிடிச்சி இழுக்கிறா. அடியே என்ன பண்ற முதலே காலை வெறின்னு சொன்னா, நான் ஒன்னும் பிச்சைக்கார பொண்ணுலாம் இல்ல, அங்க உன் ஒய்ஃப் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான் நான். ஒன்ன மாதிரி தான் நானும் என் பாய் ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன்னு சொல்றா. அதுக்காக இந்த மாதிரி கெட்டப்ல இருப்பேன்னு கேட்டா, ஆமா நீ மட்டும் என்ன மரக்கலையை பேத்துட்டு தானே வந்திருக்க, உனக்கு என்னுடைய கெட்டப் எவ்வளவு பரவரன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரையும் பனிஷ் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. இங்க அந்த சீட்டர் வைஃபோ நான் உனக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போறா. அப்போ இந்த ஹஸ்பண்டும் தெரியாத மாதிரி அவன் பக்கத்துல போய் உட்காந்துக்க, எங்க என் ஃப்ரெண்டு வருவா எழுந்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பக்கமா வந்துட்டு இருக்கிறத பாக்குறான். அச்சோ இவன் இங்க வந்தா, நான் வேற ஆஃபீஸ்ல இருக்கேன்னு வேற போய் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இவன் பின்னாடி ஒளிஞ்சுக்கவும், இப்படிலாம் ஒளிஞ்சு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. பேசாம பக்கத்துல இருக்கு பாருங்க அந்த குப்பை தொட்டி, அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல இவன் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அடுத்த செகண்ட் அதுல ஏறி குதிச்சு ஒளிஞ்சுக்கிறான். இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஓடி வந்து பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி இவனை அதே மாதிரி வர சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல உட்காந்துக்கிறா. இந்த பக்கம் ஐஸ்கிரீம் வாங்க போனவரும் திரும்பி வந்து பார்த்தா அவ கூட உட்காந்துருந்தா அவருடைய ஆளுமே காணும். இங்க ஒரு பர்சன் உட்காந்தாரே, நீங்க பாத்தீங்களான்னு கேட்டுட்டு இருக்கும் போது இவருடைய ஹஸ்பண்ட் அந்த பக்கமா வரதை பாக்குறா. உடனே அவனை மாதிரி இவளும் ஒளிய ட்ரை பண்றா. இவளும் நீங்க இங்கெல்லாம் ஒளிஞ்சுக்காதீங்க, போயிட்டு குப்பை தொட்டில ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல அவளுமே அதுல ஏறி குதிச்சிடறா. அப்புறம் என்ன, எங்களையா சீட் பண்ண பாத்தீங்க, இதுதான் உங்களுக்கு தண்டனைன்னு சொல்லிட்டு அவங்களை அப்படியே உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க.